துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. மறவாதவரே மெய் துதிக்கிறோம். மாறாத தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த நாமத்தை உடையவரே மெய் துதிக்கிறோம். பரலோகத்தின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மேக ஸ்தம்பமே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மெய்க்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். அப்பா தேவாதி தேவனே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மெய்க்கு நன்றி. அப்பா நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த நாமத்தை உடையவரே மெய் துதிக்கிறோம். தேவாதி தேவனே மெய் துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே மெய் துதிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. நல்லவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆவியான தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் சூரியனே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நாங்கள் போற்றுகிறோம். மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். நீதியின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். காருண்யமே மெய் துதிக்கிறோம். கேடகமானவரே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசுகிற தெய்வமே மக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறவரே மெய் துதிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. தேவாதி தேவனே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா போற்றப்படத்தக்கவரே மக்கு நன்றி. ஆண்டவரே நல்லவரே மக்கு நன்றி. அப்பா மக்கு நன்றி. பிசாசினுடைய கிரியைகளுக்கெல்லாம் விலக்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை தப்புவிக்க பண்ணி ஆண்டவரே உம்முடைய கூடார மறைவில் மறைத்து கொள்கிறவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும் பா எங்களுக்கு, நீங்க போதும் பா, நீங்க போதும் பா எங்களுக்கு, நீங்க போதும் பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் எண்ணங்களோ மன்னவரை மறக்கச் செய்யுமோ. உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் எண்ணங்களோ மன்னவரை மறக்கச் செய்யுமோ. நீங்க போதும் பா எங்களுக்கு, நீங்க போதும் பா, நீங்க போதும் பா எங்களுக்கு, நீங்க போதும் பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உற்றார் உறவினரோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே கூடாதையா. உற்றார் உறவினரோ உலகத்தின் நண்பர்களோ பிரிக்கவே முடியாதையா. காத்து கொள்ளும்
கொள்ளுமே, எங்களை காத்து கொள்ளுமே. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடுதான் வாழணும். இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடுதான் வாழணும். கிருபை தாருமே, எங்களுக்கு கிருபை தாருமே, கிருபை தாருமே, எங்களுக்கு கிருபை தாருமே. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா, நீங்க போதும் பா, எங்களுக்கு நீங்க போதும் பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியம் ஆனாலும் எங்களுக்கு வேணாம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போதும், உங்கள் பிரசன்னம் போதும், உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே, உங்கள் வல்லமை எங்களுக்கு போதும்ப்பா. ஆண்டவரே, இத்தனை காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தினாலும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாத ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் போதும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. பாட போகிற பாடல்கள், ஜெப குறிப்புகள், வசனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் கூட இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, தன் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன்.
அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லிய போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. உச்சிதமான கோதுமையால் போஷித்தீரே, கண்மலையின் தேனினால் தாகம் தீர்த்தீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாழ்நாளெல்லாம் காத்து வந்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு
பார்க்கிறேன். ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் பாடுகிறவருடைய வாழ்க்கை ஆண்டவரே தோல்வி இல்லைப்பா, என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே உம்மை உயர்த்துவதே நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லையை பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவே
வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உயர்த்துவதுதான் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம். ஆண்டவரே, உயர்த்தப்படத்தக்கவர் நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியானவர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. அவரை துதிப்பதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவே இல்லை. அல்லேலூயா ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. யாவருடைய முழங்கால்கள் உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக முழங்கக்கூடிய மேலான நாமத்தை உடையவர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. நல்ல கரங்களை தட்டி நாம் வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். துதிக்கும் போது நம்மளுடைய மத்தியில் அவர் வாசம் பண்ணுவார். துதிக்கும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டாகும். துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள கட்டுக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரு தேவன். ஆண்டவரே, நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை கைவிடலாம். ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை கைவிடாது ராஜா. எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். முடிவு பரியந்த எங்களை நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. அகில உலகத்திற்கு நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பாடி நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை
உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அவரை நாம் உயர்த்தி பாடுவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை. நம்ம அவரை துதிக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள் விலகும். அவர் நம்ம துதிக்கும் போது நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள மகா பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். நல்லா அவருடைய நாமத்தை நம்ம கொஞ்ச நேரம் நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் சொல்லி அவரை நாம் ஆராதிக்க போறோம். எல்லாரும் நல்லா வாய்களை திறந்து துதிக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். துதிக்கும் போது நம்மளுடைய கட்டுக்கள் உடையும். நம்மளுக்குள்ள ஒரு புது பலனை தேவன் நிச்சயமா கட்டளையிடுவார். எல்லாரும் சத்தமா வாய்களை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம அவரை மனசார நம்ம அவரை நாம் உயர்த்தி நாம் துதிக்க போறோம். நல்லவரே உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை பாடுவது தான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவது தான் எங்களுடைய வாழ்க்கையில நோக்கம்பா. உம்மை புகழ்ந்து பாடுவது தான் எங்களுடைய மேன்மை ஆண்டவரே. சர்வ உலகத்தையும் ஆளுகை செய்கிற அதிபதியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. வாக்கு தத்தங்களை தந்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள உம்முடைய விடுதலையின் வல்லமை வெளிப்படுவதாக. உம்மை துதிக்க துதிக்க எங்களுக்குள்ள கிருபை வெளிப்படும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது பலன் உண்டாகும் ஆண்டவரே. உம்மை துதிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. யாவருடைய முழங்கால்களும் உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக முழங்கக்கூடிய மேலான நாமத்தை உடையவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ சிருஷ்டிகரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிசாசை வென்றவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக சிறுவை பரியந்தம் சென்றவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக முழு இரத்தத்தையும் சிந்தின தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் பாவமானீரே ஆண்டவரே அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரே எல்லா விதமான குற்றங்களையும் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்ட தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பிசாசினுடைய பிடியில் இருந்த எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே மீட்டெடுத்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தீங்கு வருகிற போதெல்லாம் உம்முடைய கூடார மறைவில் வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே. தூங்காமல் உறங்காமல் எங்களை பாதுகாப்பவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உங்க கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்துகிறது. உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாமல் நாங்கள் ஜீவனோடு இருக்க முடியாது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை தந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வாழாக்காமல் எங்களை தலையாக்குகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய கண்மலையானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நல்ல சத்தமா வாய்களை திறந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியா நாம் அர்ப்பணித்து அவரை நாம் ஆராதிப்போம். நல்ல கிருபையே. அவருடைய கிருபைதான் நம்மளை தாங்கி நடத்துகிறது. என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான்
கிருபைதான் அவருடைய கிருபையே அல்லாம வேறொரு யாராலும் நம்மளை நடத்த முடியாது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைந்து போன நேரங்கள் எல்லாம் அவருடைய கிருபைதான் நம்மளை வாழ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. அவருடைய கிருபை ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாது. மாறாதது அவர் கிருபை மாத்திரமே. மனிதர்கள் மாறிடலாம், உறவினர்கள் மாறிடலாம், ஆனா அவருடைய கிருபை நம்ம விட்டு ஒருபோதும் மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மளை சூழ்ந்து கொண்ட கிருபை, என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. நன்றி ஆவியானவரே. கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் என்னை உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்தது அவருடைய கிருபையே. கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆமா ஆண்டவரே, உங்க கிருபைதான் எங்களை தாங்கி நடத்துகிறது.
உடைய கிருபையே அல்லாமல் ஆண்டவரே வேறொன்று எங்களை நடத்தலப்பா. உடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், எங்களை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைகளை தந்து நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இந்த நாளையும் நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக நம்ம இந்த நாளில் பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பெண்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், எழுப்புதல் உண்டாகணும். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் குடும்பத்தை நடத்த தேவையான ஞானத்தை எல்லாவற்றையும் தேவன் தான் தரணும்னு சொல்லிட்டு நம்ம பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம உற்சாகமாக ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாள்லையும் நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுமே புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல இருதயம் உண்டாகணும். தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு கிருபையும் ஒரு வல்லமையும் அவருக்குள்ளே வெளிப்படணும். ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்பத்தை நடத்த வேணும் ஞானம் உண்டாகணும். தேவனுக்கு பயந்து உண்மையாக நீதியின் பாதையில் நடக்கணும். அநீதியான காரியங்களுக்கு யாரும் இடம் கொடுக்கக்கூடாது. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவ ஞானம் வெளிப்படணும். புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை நடத்தணும், ஞானத்தோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து சத்தமாக ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களை நீங்கள் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த தேவையான ஞானம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோன்னு குடும்பத்தை நடத்தவே கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தின்படி குடும்பத்தை நடத்த நீங்கள் உதவி செய்தருளுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியான நடத்த நீங்கள் உதவி செய்தருளுங்கப்பா. ஆண்டவரே, அநீதியாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு பெண்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு புத்தி வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. குடும்பத்தை ஆண்டவரே நீங்கள் தாமே புத்தியோடு நடத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆலோசனையின்படி நடத்த நீங்கள் உதவி செய்தழுங்கப்பா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே உங்களுடைய ஞானம் வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒருத்தர் இணைந்து பாரத்தோட ஜெபம். அன்பு பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களை ஜெபி கொடுத்தக்கா நன்றி செலுத்துகிறோம். தேசத்துக்காக கூட உம்முடைய சமூகத்துல வார அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. ஆமென். ஒவ்வொரு பெண்கள் ஆண்டு இயேசுவா குடும்பத்தை எப்படி நடத்துங்க ஞானத்தை கூட ஞானம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் ஆண்டே. பைபிள் ஆமென் ராஜா. ஆண்டே, ஒவ்வொரு பெண்கள் ஆண்டே புத்தி உள்ளவர்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டே, ஆலோசனை கேட்க சத்தமா இணைந்து ஜெபிக்கிறோம். ஜனங்கள் சொல்ற ஆலோசனை கேட்டு நடக்க கூடாது. இடத்துல ஆலோசனை கேட்டு குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்கப்பா. எப்படி குடும்பத்தை நடத்தணும் நீ ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்தாண்டு உம்முடைய வழியில நடக்க உதவி செய்தருளுங்க. குடும்பத்தாண்டே சரியான பாதையில் ஆண்டே பெண்கள் நடத்த உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஞானமும் புத்தி உண்டாகப்படுவதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்து. கொலோசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு பெண்களுக்கும் பொறுமையான குடும்பத்தை நடத்தணும். ஒரு பொறுமையான குணம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உண்டாகணும்.
சமாதானத்தோடு நடக்கணும். எந்த ஒரு குளறுபடிகளும் குடும்பத்தில் வந்துடக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குடும்பத்திலையும் வந்துடக்கூடாது. அதை பெண்கள் தான் அதை வழி நடத்தணும். ஒவ்வொரு பெண்கள், ஆண்கள் என்னதான் கோவப்பட்டாலும் பெண்கள் குடும்பத்தில் பொறுமையாக இருந்து செயல்பட்டாலே அந்த குடும்பம் நல்லபடியாக ஆஸ்வதிக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் வாழணும். தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல ஒரு பொறுமையையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடணும். ஆண்கள் பிள்ளைகள் யாரு கோவப்பட்டாலும் பெண்கள் பொறுமையாக இருக்கணும். தேவன் தாமே அந்த பொறுமையான குணத்தை கொடுக்கணும். சமாதானம் பண்ணுகிற பெண்களாக இருக்கணும் அப்படி சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. பிரதேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே உம்முடைய சமாதானத்தின் வல்லமை இறங்குவதாக. சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளும் ஒவ்வொரு பெண்களை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்க உம்மாலே தான் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. நீங்கள் தாம எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சண்டைகள் பிரிவினைகள் எல்லாம் மாற நீங்கள் உதவி செய்தழுங்க. பொறுமையான குணத்தை நீங்கள் தாமே கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே பொறுமையாக செயல்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுடைய இருதயங்களை சமாதானம் ஆளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ள நீடிய பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க ராஜா. சாந்த குணத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிகள் அழிக்கப்படுவதாக நீடிய பொறுமையோடு ஆண்டவரே ஒவ்வொரு பெண்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்தருளுங்கப்பா. கணவன் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் ஆண்டவரே மனைவி ஆண்டவர் பொறுமையோடு வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை நீங்க தாமே தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொறுமையோடு குடும்பத்தை சமாதானமாய் நடத்த நீ உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே ஞானத்தை இந்த ஆண்டவரே மிகுந்த பொறுமையை நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே கோபத்தை உண்டாக்குகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாந்தத்தை நீ தரப்போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகணும். தேவனுக்கு பிரியமான, கணவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு பெண்களுமே திருமணம் ஆகிட்டுமே கணவருக்கு துரோகம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களை விட்டு விலகணும். ஒவ்வொரு பெண்களுமே தேவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும். பரிசுத்தமான எண்ணம் உண்டாகணும். சிந்தையில் ஒரு பரிசுத்தம், இருதயத்தில் ஒரு பரிசுத்தம், தவறான சிந்தனைகளை கொண்டு வருகிற கிரியைகள் எல்லாம் நம்ம தேசத்தை விட்டு வெளியேறணும். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவ ஆவியோட வல்லமையாக நிரப்பப்படணும். ஆவியானவர் உள்ள வந்தாலே அவள் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒவ்வொரு பெண்களும் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பெண்களும் உமக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்தள்ளுங்க ஆண்டவரே. நீர் பிடியப்படுகிற வாழ்க்கை வாழ உதவி செய்தள்ளுங்கப்பா. கணவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்தள்ளுங்க. ஒவ்வொரு கணவருக்கு உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமான பெண்கள் ஆண்டவரே, கணவருக்கு எந்த விதத்தில் துரோகம் பண்ணவே கூடாது ஏசப்பா. கணவருக்கு உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்தள்ளுங்க. அவர்களை பரிசுத்தமாய் வாழ விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே நம்முடைய பாதுகாப்பு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களை பரிசுத்தமாய் வாழ நீங்கள் உதவி செய்தள்ளுங்க ஆண்டவரே. தேசத்திற்கு ஒவ்வொரு பெண்களை நீங்கள் தாமே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையாக நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் வாழன்ற ஒரு எண்ணம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்களில் சிந்தைகளில் நம்முடைய பரிசுத்த வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களை பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு பெண்களுக்காக இணைந்து ஜெபம் பண்ணணும். அன்னிப்பலோ பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்காக நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, செயல்படுகிற எல்லா பாவங்களும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். எல்லா தவறான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. சிந்தையில் ஒரு பரிசுத்த வெளிப்படுவதாக. இருதயத்தில் ஒரு பரிசுத்த வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான காரியங்களை, உமக்கு விருப்பமுள்ள காரியங்களை செய்கிறவர்களா மாற்றுங்க. மகிமை கரந்தாம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா பாவத்தையும் கர்த்ததாமே உணர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விலக உதவி செய்தருளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களும் பரிசுத்தமா வாழ்கிறத ஆண்டவரே காண உதவி செய்யுங்க. அநேக சாட்சிகள் எங்க தேசத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பாவத்தின் கிரியைகளும்
கிரியைகள் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான எண்ணங்கள் மாறட்ட ஆண்டவரே, உம்முடைய மகிமை தாம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்தருளுங்க. ஒவ்வொரு பெண்கள் ஆண்டவரே கணவருக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை கரம் தான் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கர வெளிப்பட போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே, ஆமென். பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகண மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகண மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தாழ்மையான குணம் வெளிப்படணும். அவருக்குள்ள செயல்படுகிற அகந்தையான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். கோபமான கிரிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். ஆடம்பர செலவுகளை ஒவ்வொரு பெண்களும் விட்டு விலகணும். அடுத்த வீட்டில் ஒரு பெண்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாலே அதை பார்த்து பொறாமப்படுகிற கிரிகள் எல்லாம் ஒரு பெண்களை விட்டு வெளியேறணும். வீண் விரயமான செலவுகளுக்கு விலக்கி ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை சிக்கனமாக நடத்தணும். ஒரு பொறுப்புணர்வு உண்டாகணும். ஒவ்வொரு பெண்கள்லையும் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒவ்வொரு பெண்களும் சிக்கனமாக இருந்தாலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவர் ஆடம்பரமாக செயல்படுகிற எல்லா கிரிகளும் அழிக்கப்படணும். ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் ஒரு தாழ்மையான குணம் வெளிப்படணும். எல்லா கோபங்கள் அகந்தையான கிரிகள் எல்லாம் அழிக்கப்படணும். மேட்டின்மையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களுக்காக கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் உம்முடைய தாழ்மையான குணங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தினீரோ அதே போல் ஒவ்வொரு பெண்களும் தாழ்மையான குணங்களை வெளிப்படுத்த உதவி செய்தள்ளுங்கப்பா. ஒரு பொறுமையான குணங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்குள்ளே செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா கோபங்களும் மாறணிங்க உதவி செய்தள்ளுங்க. மேட்டிமைகள் எல்லாம் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அகந்தையான கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. வீண் பேச்சுகள் எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக ஆடம்பர செலவுகளுக்காக பெண்களுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா. அப்படி செய்கிற நபர்கள் நீங்கள் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருப்பதை வைத்து வாழ ஒவ்வொரு பெண்களுக்கு நீங்கள் தாமே கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணும். தாழ்மை வெளிப்படுத்த உதவி அழிக்கப்படுவதாக. உதவி செய்தல்லுங்க. அழிக்கப்பட உதவி செய்தல்லுங்க. செலவுல தேவன் நாம நிர்மலமாக்கி போடுங்க ஏசப்பா. தேவன் நாம ஒவ்வொருத்தரும் தாழ்மையா இருக்க உதவி செய்தல்லுங்க. ஒவ்வொரு பெண்களையும் தேவன் நாம தாழ்மை வெளிப்படுத்த உதவி வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்படுவதாக. தேவன் நம்மை கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஆமென். பேச்சுக்கள் அழிக்கப்பட உதவி செய்தல்லுங்க. ஒரு பொறுமையான ஒவ்வொரு பெண்கள் வெளிப்படுத்த உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உதவி செய்தல்லுங்க ஏசப்பா. ஆமென். அப்படி நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். அடுத்த ஜெப குறிப்பா ஒவ்வொரு பெண்களுடைய உடல் நலத்திற்காக பாதுகாப்புக்காக
ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும். யார் யாரெல்லாம் வியாதியோட படுக்கையில் இருக்கால ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் தாமே நல்ல ஒரு சுகத்தை தரணும். குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் தாமே குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடணும். கற்பத்தில் அடைத்து வைத்திருக்க எல்லா சத்துருடைய கிரிகள் எல்லாம் மாறணும். எல்லா வியாதிகளும் ஒவ்வொரு பெண்களை விட்டு விலகணும். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உடல் நலத்திற்காக பாதுகாப்பிற்காகவும் குழந்தை இல்லாத ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். அதிகமாக சீக்கிரம் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே இறங்கட்டும். நீங்கள் தாமே பாதுகாத்து கொள்ளுங்க. உடல் நலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற இயேசப்பா. பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்கள் தாமே நல்ல ஒரு சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்களை நீங்கள் தாமே வியாதியிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே இறங்குவதாக. எல்லா தீங்குகளுக்கு விலக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தாமே கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் தாமே நன்மைகளை ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். பரலோபிதாமே துதிக்கிற சோதரி ஆமென். ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஆமெனப்பா. கர்த்தருடைய சுகம் உண்டாவதாக சபா. உதவி செய்தல்லுங்க. பலவீனங்களும் மாற உதவி செய்யுங்க. உதவி செய்தல் ஒரு பலனை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சபா. ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய பலன் உண்டாவதாக சபா. ஆமென். கர்த்தருடைய சுகத்தை தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதத்தோட வாழ உதவி செய்யும்படியாக உதவி செய்தல்லுங்க. ஜெபிக்கிறோம். மாற்றி கர்த்தருடைய வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். செய்யற நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அந்நாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அந்நாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறுவர ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோப போல நான் போராடுவேன். எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் தேவனுடைய விசுவாசத்தில் வளரணும். அவிசுவாசமான கிரிகள் எல்லாம் பெண்களை விட்டு வெளியேறணும். குடும்பத்தை தேவன் தாமே நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே உண்டாகணும். பிள்ளைகளுடைய படிப்பிற்குண்டான தேவைகளை தேவன் சந்திப்பார். குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளும் தேவன் தாமே சந்திப்பார் அப்படின்ற தேவனை பற்றின ஒரு விசுவாசம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே உண்டாகணும். அவிசுவாசமான கிரிகள் எல்லாம் ஒவ்வொரு பெண்களை விட்டு வெளியேறணும். ஒவ்வொரு பெண்களுமே விசுவாசத்தில் வளரணும். ஒரு பெண்கள் வளரும் பொழுது அதை பார்த்து ஒரு சாட்சியை கேட்டு அடுத்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் வளருவாங்க. அதே போல் ஒவ்வொரு பெண்களும் விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் வளர நீங்கள் உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்க நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் வளர விடாமல் தடை செய்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. அவிசுவாசமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை போல உண்மையில அதிகமாக விசுவாசமாக இருக்க நீங்கள் உதவி செய்தருளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு போராட்டங்கள் வரும்பொழுதும் சோர்ந்து போயிடவே கூடாது ஏசப்பா. கர்த்தர் நடத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை தான் ஒவ்வொரு பெண்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்காக யார்
அன்பின் பரலோகபிதாவே மெத்துக்கிற சோதரிக்கிறே சபா எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சபா தேசத்துல உள்ள ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா ஒவ்வொரு பெண்களும் சபா விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க சபா ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல வளர உதவி செய்யுங்க சபா உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க சபா வீட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் விசுவாசத்துல நிலைச்சிருக்க உதவி செய்யுங்க சபா ஒவ்வொரு பெண்களுக்கும் சபா நீரே விசுவாசத்தை போடுங்க சபா உங்க வல்லமையின் கரை இறங்க இயேசுநாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்குமே பெரிய மாற்றத்தை கொடுக்க போறதற்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம விடுதலையோடு வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், விடுதலையோடு நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. பிசாசினுடைய திட்டம் என்னென்னா நம்ம விடுதலையோடு என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, நம்மளை சிறைப்படுத்தி வச்சுருக்கணும், அடிமைப்படுத்தி வச்சுருக்கணுங்கிறது பிசாசினுடைய திட்டம். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டம் என்னென்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாக நம்ம வாழக்கூடாது, நம்ம சுதந்திரமாக வாழணும், விடுதலையோடு வாழணுங்கிறது தேவனுடைய திட்டம், அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விடுதலையோடு வாழணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன தேவை அப்படின்னா ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய மகிமை நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம விடுதலையோடு நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கட்டப்பட்டவர்களாக விடுதலை இல்லாமல் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு அடிமையாகி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் அந்த விடுதலையாகி வர அவங்களுக்கு என்ன செய்யலை, வெளியில் வர அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் ஆவியானவர் இருந்தார் அப்படின்னா நம்ம விடுதலையோடு நம்ம வாழ முடியும், நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வசனத்தை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறதுனால அந்த காரியம் நம்மளுக்கு என்ன செய்யும், தெரியும். ஆனால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் அந்த வசனம் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் அறிந்து கொள்ளாதனால அவங்க கட்டப்பட்டவர்களா விடுதலை இல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ சில பேரை பார்த்தோம் அப்படின்னா பிசாசு என்ன செஞ்சுருப்பான்னா வியாதினால் என்ன செஞ்சுருப்பான், கட்டி வச்சுருப்பான், வியாதினால் அடிமைப்படுத்தி வச்சுருப்பான், மரண படுக்கைக்குள்ளே அவங்கள நடத்திட்டு போவான். அவங்க விடுதலையோடு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, சுதந்திரத்தோடு வாழ முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த வியாதியை நினச்சி ஒரு போராட்டத்தில் தான் என்ன செய்வாங்க, வாழ்வாங்க. சில பேர் எப்படி கட்டி வச்சுருப்பான் அப்படின்னா கடன் பிரச்சனையை கொண்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் எப்போதுமே குழப்பத்தோடு வாழ்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன செய்வான், கடன் பிரச்சனையினால் சிலரை அடிமைப்படுத்தி கட்டி வச்சுருக்கான். ஹல்லேலூயா. சில பேரை வாலிபர்களை சில பேரை என்ன பண்ணுவான் அப்படின்னா பாவத்தினால் என்ன செஞ்சுருக்கான், கட்டி வச்சு அடிமைப்படுத்தி என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த பிள்ளையெல்லாம் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த பாவத்துக்கு மட்டும்தான் அது என்ன செய்யுங்க, அடிமையாகி பாவத்துக்காக மட்டும்தான் என்ன செய்யுதுக, வாழுதுக. அது விடுதலையாகி என்ன செய்ய முடியாது, விடுதலையோடு மற்ற காரியங்களை எந்த விதமான காரியங்களையும் அந்த பிள்ளைகளாலேயோ யாருனாலும் என்ன செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது. அப்போ பாவத்தினால ஒரு சில பேரை பிசாசு கட்டி வச்சு விடுதலையோடு வாழ விடாமல் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு எல்லா விதமான பணம் இருக்கும், நன்மைகள் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவனால் அனுபவிக்க முடியாது. ஆசீர்வாதத்தை தடை செஞ்சு அந்த வகையில் பிசாசு என்ன செஞ்சுருப்பான்னா கட்டி வச்சுருப்பான். ஹல்லேலூயா. சில பேரை செல்ஃபோனுக்கு அடிமையாக்கி அதுக்குள்ளே என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்தினால கட்டப்பட்டவர்களாய் அடிமையாக்கி சிறுமைப்படுத்தி தான் என்ன செஞ்சுருக்கான்னா பிசாசு வச்சிருக்கிறான். சில பேர் விடுதலையோடு என்ன செய்ய முடியல, வாழ முடியலை. ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவருடைய ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும், நிச்சயமாக நம்ம விடுதலையோடு வாழ முடியும். சில குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னா செய்வினையினால், மந்திரத்தினால, பிசாசினுடைய தந்திரத்தினால என்ன செஞ்சுருப்பான்னா கட்டி வச்சிருப்பான். எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன செய்யும், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய போராட்டம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா விடுதலையோடு வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளும் விடுதலையோடு நம்ம வாழணும் அப்படின்னா அவருக்காக நம்ம வாழணும், அவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னா அவருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்,
விடுதலையோடு நம்ம வாழ முடியும். அந்த ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே செயல்படும் போது மற்ற ஜனங்களையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா விடுதலைக்குள்ளே நம்ம நடத்த முடியும். அவருடைய அன்பை பற்றி சொல்ல முடியும். அவர் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ரட்சிக்க முடியும், அவர் தான் விடுதலையை தருவார், அவரால் மாத்திரம்தான் நம்மளுக்கு நன்மையை தர முடியும் அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியும். அவர்களையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த முடியும். கட்டப்பட்ட ஜனங்களை நம்மளால் விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அனுதினமும் ஆவியில் நிரம்பி ஜெபித்து அவருடைய வல்லமையில் அவருடைய அபிஷேகத்தை அவருடைய மகிமையை நம்ம ஒவ்வொரு நாளும் உணரும் போது மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ள என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய அன்பை ருசி பார்த்துருக்கோம், அவருடைய வல்லமையை அனுபவிச்சிருக்கோம். அப்போ தான் நம்ம மற்றவர்கள்ட்ட என்ன செய்ய முடியும்? அவருடைய வல்லமையை பற்றி நம்மளால் சொல்ல முடியும், அவருடைய அபிஷேகத்தின் நன்மைகளை நம்ம சொல்ல முடியும். மற்ற ஜனங்களையும் இருளில் வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ அவருடைய வல்லமையை நம்ம அனுதினமும் கேட்டு நம்ம அனுதினமும் ஜெபிக்கும் போது ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. சாதாரண ஜெபமாக நம்மளுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை அனுபவிக்கிறவர்களாக தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம வாழும்போது தான் நம்ம விடுதலையோடு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யுதேயாவிலும் எல்லா இடங்களும் நம்ம எப்படி வாழ்வோம் அப்படின்னா சாட்சியாய் நம்மளால் வாழ முடியும். அப்போ அவருடைய ஆவியானவர்களுடைய வல்லமை நம்மளுக்குள்ளே வந்தாவே நம்மளுடைய சரீரத்தில் பலன் கிடைக்குது. நம்ம எல்லா இடங்களிலும் என்ன செய்ய முடியும்னா சாட்சியாய் நம்ம வாழ முடியும். அப்போ நிச்சயமாக அவருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் நம்மளுக்குள்ளே வெளிப்படும் போது நம்ம விடுதலையோடு நம்ம வாழ முடியும். மற்றவர்களும் நம்ம என்ன செய்ய முடியும்னா விடுதலைக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களையும் நம்ம என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது அவருடைய வல்லமையில் நிரம்பி நம்ம ஜெபிப்போம். மற்றவர்களையும் கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம வழி நடத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்குள்ள வாசம் பண்ணட்டும். நாளிலும் நாங்கள் விடுதலையோடு வாழ உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. மற்றவர்களை விடுதலைக்குள்ள நடத்த உங்க வல்லமை தேவை ஆண்டவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா.
எல்லாரும் நாம் இந்த ஜெப குறிப்புகளுக்கு நேரம் நாம் கரங்களை நீட்டுவோம். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த எல்லா ஜெப குறிப்புகளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் நீங்கள் பதிலை தாங்க. எல்லாருடைய குடும்பங்களையும் நீங்கள் நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, உங்கள் கிருபையினால் நிரப்புங்க, உங்கள் வல்லமையினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் பதில் தந்து நீரே ஆண்டவரே எல்லாருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூடி இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. மற்றவர்களையும் விடுதலைக்குள்ளே நடத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ கரம் தொடர்ந்து நடத்தட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.